ரம்யா, விருந்தினர் பக்கத்துல இன்னைக்கு கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாமே. ஆட்டிசம் குறித்த நமது சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த நரம்பியல் மனோதத்துவ நிபுணர் டாக்டர் என் பாடம் எஸ் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? வெரி வெல், தேங்க்யூ. சார், நியூரோ சம்பந்தமான பிரச்சனை யாருக்கு சார் அதிகமாக வரும்? அண்ட் நியூரோ டைவர்சிட்டினா என்ன சார்? ஸோ இந்த நரம்பியல் பிரச்சனைகள்னு நம்ம சொல்லும்போது ஒரு கரு உருவாகிற டைம்லேருந்தே ஊமில் இருக்கும்போதே இந்த பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகலாம். இதுதான் நம்ம நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், அந்த டைமில் எந்த ஒரு பாதிப்பு மதருக்கு இருந்தாலும் ஃபீட்டஸை பாதிக்கும். அந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்கும்போது அது பாதிக்கலாம். அதே நேரத்தில் அரவுண்ட் த டைம் ஆஃப் பர்த், பெரிநேட்டல்னு சொல்லுவோம். ஸோ அந்த லேபருக்கு வர டைமில், இல்லை குழந்தை வெளியே வர டைமில், இல்லை இம்மீடியட்லி ஆஃப்டர்வர்ட்ஸ் அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸில் எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் அந்த மூளையை பாதிக்கலாம், நரம்பு சிஸ்டத்தை பாதிக்கலாம். ஸோ இது எல்லாமே நியூரோ டெவலப்மெண்டல்னு சொல்லுவோம். இந்த நியூரோ டெவலப்மெண்டல் ப்ராப்ளம்ஸ்னு நம்ம பார்க்கும்போது அது நம்மளை பல விதத்தில் பாதிக்குது. ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ், மோட்டார் டெவலப்மெண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில குழந்தைகளுக்கு ஒரு வீக்னஸோடயே பிறப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு இந்த ஃபிசிக்கல் மைண்ட் ஸ்டோன்ஸே டெவலப் ஆகாது, ஸ்லோவாக இருக்கும் எல்லாமே. சில பேருக்கு காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ், திங்கிங், மெமரி இதிலெல்லாம் பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில குழந்தைகளுக்கு அந்த டைமில் ரொம்ப பாதிப்பு தெரியாட்டாலும் ஒரு 2 to 3 years of age அந்த ஒரு ரேஞ்சில் certain aspects, emotional aspects, behavioral aspects, socialization. இப்போ நம்ம ஒரு குழந்தை மற்றவங்களோட ஒரு ஈடுபாடு வச்சுக்கணும், மற்றவங்கள பார்க்கறதுக்கோ பேசுறதுக்கோ இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னு எதிர்பார்ப்போம், சின்ன குழந்தை கூட. அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் ஸ்லோவாக டெவலப் ஆகும், இல்லை டெவலப் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை டெவலப் ஆகி திடீர்னு ஒரு ரேஞ்சில் ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர் ரிவர்ஸில் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தான் நாங்கள் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நாங்கள் பார்க்குறது. ஸோ ஆட்டிசம்னு சொல்லும்போது லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் பாதிக்கப்படுது. பேச்சு மட்டும் இல்லை, பேச்சு லாங்குவேஜோட ஒரு பாகம் தான். அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பாகம் இருக்குது, எழுதுறது ஒரு பாகம் இருக்குது, கவிதை மூலியமாக நான் சொல்கிறது ஒரு பாகம், பாட்டு மூலியமாக சொல்கிறது ஒரு பாகம். ஸோ லாங்குவேஜ்னு சொல்கிறது ஸ்பீச்சை விட ரொம்ப காம்ப்ளெக்ஸ். ஸோ லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரமில் இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த ஆர்வமே இருக்காது. உங்களுக்கும் இந்த ஃப்ளவர் வேஸுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஸோ ஒரு வித்தியாசம் இருந்தால் தானே ஒரு ஹியூமன் பீயிங் இருக்காங்க, நான் பேசணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ அந்த ஆர்வம் இல்லாததுனால கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் ஸ்லோவாக இருக்கும். இமோஷ்னல் டெவலப்மெண்ட், எம்பத்தி. இப்போது நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லை என்னோட ஃபீலிங்ஸை எடுத்து சொல்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இவங்களுக்கு இதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சோஷியலைசேஷன், ஸோ ஒருத்தரோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ அந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறது இதுதான். ஏ ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறோன்னா மைல்டு ப்ராப்ளம்லேருந்து ரொம்ப சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் வர எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகுது. அதனால ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் அப்படின்னு இதை பற்றி பேசுகிறாங்க. இப்போ நம்ம வேர்ல்டு ஆட்டிசம் மந்த் வரப்போகுது ஏப்ரலில். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி டாபிக்கல் அண்ட் இம்பார்ட்டண்ட். நியூரோ டைவர்சிட்டின்னு சொல்லும்போது ஒரு நரம்பியல் தன்மையில் ஒரு வேறுபாடு, நரம்பியல் வேறுபாடு தன்மை. இது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சன் இந்த மாதிரி ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்னால வரலாம். ADHD, அட்டென்ஷன் டெஃபிசிட் அண்ட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர், இதனால வரலாம். இல்லை மெனி டிஸார்டர்ஸ் தட் அஃபெக்ட் இந்த சோஷியலைசேஷன், இமோஷனல் எக்ஸ்பிரஷன், இதெல்லாம் பாதிக்கக்கூடிய டிஸார்டர்ஸ், பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸாக இருக்கலாம், க்ரானிக் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் அதனால் இருக்கலாம். இதெல்லாமே ஒரு நியூரோ டைவர்சிட்டி, நரம்பியல் வேறுபாடு தன்மையை காஸ் பண்ணுது. ஸோ இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் டு பி அவேர். இப்போது ஒரு சிவியர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நம்ம கருதும் போது அந்த சிவியர் ப்ராப்ளம் ஈஸியாக நம்ம அட்டென்ஷனுக்கு ஸ்கூல்லேயே தெரிய வந்துடும். இல்லை பீடியாட்ரிஷனே பார்த்துருவாங்க, இல்லை சிறு குழந்தையாக இருக்கும்போதே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சில்ட்ரனுக்கு அட்டென்ஷன் கிடைக்கும். ஆனால் மைல்டர் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற சில்ட்ரனுக்கு ரெக்கக்னிஷன் இல்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சில பேர் ஒரு அடல்ட் ஆகி அப்போ கூட அந்த ரெக்கக்னிஷன் இருக்காது, இவங்களுக்கு ஒரு நரம்பியல் வேறுபாடு தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்ட்லி ஒன் ஆஃப் மை பேஷண்ட்ஸ் அவர்
50ஸ்ல இருக்காரு. அவர் 50 வயசு மேலே ஆன ஒரு மனிதருக்கு நாங்கள் அப்போ தான் டயக்னோஸ் பண்ணுறோம் உங்களுக்கு நியூரோ டைவர்சிட்டி இருக்குது, அதனால தான் வந்து உங்களுக்கு ஒர்க் பிளேஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களால் வந்து அடாப்ட் பண்ண முடியல, ஃபேமிலி லைஃப்பில் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, உங்களால் அடாப்ட் பண்ண முடியல. ஸோ இந்த வேறுபாடு தன்மை வந்து நம்ம வாழ்க்கை பூரா இருந்தாலும் மைல்டாக இருக்கும்போது அதை ஒரு டிஸார்டராகவோ ஒரு ப்ராப்ளமாகவோ நம்ம யோசிக்காமல் ஒரு ஈவன் ஒரு நார்மல் வேரியண்ட்டாக யோசிக்காமல் நம்ம வந்து அது இவங்கனால நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, இவங்க வந்து ஒர்க் பிளேஸில் அடாப்ட் பண்ண மாட்டேன்றாங்க, இல்லை ஃபேமிலியில் இவங்க அடாப்ட் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறது உண்டு. ஸோ இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நியூரோ டைவர்சிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சார், பேசிக்காகவே நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது இந்த ஆட்டிசமை வந்து ஒரு டிசீஸாகவே பார்க்குறாங்க. அப்போ இந்த நியூரோ டைவர்சிட்டி மேலே ஒரு மாற்றம் கொண்டு வரணும், அந்த பார்வை மாறணுன்றது ஏன் சார், ஏன் அவசியம்? ஸோ நீங்கள் ஆட்டிசம் வந்து ஒரு டிஸார்டர் தான் கண்டிப்பாக. பட் டிஸார்டர்னு நம்ம சொல்லும்போது நம்ம எதுவுமே செய்யாமல் விட்டுட்டோம்னா அந்த பர்சன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஸ்கோப் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நம்ம வந்து ஹெல்ப் செய்யணும். ஸோ எந்த ஏரியா வீக்காக இருக்கோ, டெவலப் ஆகலையோ, ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியலைசேஷன் டெவலப் ஆகலை, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இந்த ஏரியாஸ் நம்ம ஒர்க் பண்ணினா தான் அவங்களால வந்து டெவலப் ஆக முடியும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் எவ்ரிபடி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் நம்ம டயக்னோஸ் பண்ணினோம்னா அது எந்த சிவியரிட்டியாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரப்பி தேவை. தெரப்பி தான் வந்து அவங்களோட ஃபங்க்ஷன்ஸை ஓரளவுக்கு நார்மலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ இதில் ஹை ஃபங்க்ஷனிங் பீப்புள் இருக்காங்க, அவங்கள பற்றி தான் இப்போ நம்ம நியூரோ டைவர்சிட்டின்னு ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறோம். தட் இஸ் எனக்கு வந்து கோர் ஆட்டிசம் ஃபீச்சர்ஸ் அவ்வளோ ப்ராமினெண்ட்டாக இல்லை, மைல்டாக இருக்குது, ஆனால் எனக்கு இந்த வேறுபாடு தன்மைகள் இருக்குது. லாங்குவேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கலாம், இல்லை வந்து ரொம்ப ஒரு டெலிகிராஃபிக்காக நான் பேசலாம், இல்லை ரெண்டு மூணு வார்த்தையில் பதில் சொல்லலாம். ஐ கான்டாக்டே நான் ரொம்ப மெயின்டைன் பண்ண மாட்டேன், ரொம்ப தனியாக இருக்கிறதுக்கு தான் விரும்புவேன், மற்றவங்களோட ரொம்ப ஈடுபாடு வச்சுக்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வந்து ஒரு சயின்டிஃபிக் இன்ஸ்டிடியூஷன் போனால் இவங்களை வந்து கீக்குன்னு கூட சொல்லுவோம், டெக் கீக்குன்னு கூட சொல்லுவோம். ரொம்ப வித்தியாசமாக இருப்பாங்க, ரைட்? பட் தே ஆர் இன்டெலிஜென்ட். அவங்க வந்து தே ஆர் அதர்வைஸ் ஃபங்க்ஷனல். அண்ட் ஏதோ ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை வந்து அவங்களுக்கு பிடிச்ச வேலை, அவங்களுக்கு நல்லா வர வேலை, அவங்க ட்ரெயினான வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட விட ரொம்ப நல்லா பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ சர்டன் ஏரியாஸில் வந்து அவங்களுக்கு சுப்பீரியர் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கில்ஸ் ஒரு சுப்பீரியர் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு அவேர்னஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இவங்களெல்லாம் நம்ம சில தடவை பார்க்கும்போது என்ன இவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருக்காரு, பிஹெச்டிலாம் பண்ணியிருக்காரு, எவ்வளோ தெரிஞ்சிருக்கு, ஜீனியஸ் லெவலில் இருக்காரு, ஆனால் நம்மள்கிட்ட வந்து அவர் நார்மலாக பேச மாட்டேங்கிறாரு, அவரால் நார்மலாக இன்ட்ராக்ட் பண்ண முடியலையே அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது வந்து அந்த நியூரோ டைவர்சிட்டியோட ஒரு அவுட்கம். தட் இஸ் எனக்கு அந்த ஒரு இன்பில்ட்டாக வந்து அந்த நீட் ஃபார் சோஷியலைசேஷன் இல்லாததுனால நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணாமல் போயிடுறேன். இல்லை எனக்கு வந்து அந்த இன்ட்ராக்ஷனில் ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு அப்படியே டக்குன்னு ஒரு பதில் சொல்லிட்டு அதோடு நிறுத்திடுவேன். என்னால் வார்மாக இருக்கவோ, ஃப்ரெண்ட்லியாக இருக்கவோ, இல்லை ஒரு கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ணவோ என்னால் முடியாது. தட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் நியூரோ டைவர்சிட்டி. ஓகேங்களா? இதே வந்து நீங்கள் ஏடிஹெச்டி பீப்புள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க, ரொம்ப இம்பல்சிவாக இருப்பாங்க. நீங்கள் கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே பதிலை சொல்லிடுவாங்க. சிலப்போ வந்து நீங்கள் அந்த கேள்வியே கேட்டிருக்க மாட்டீங்க, பட் அவங்கள்ட்ட இந்த பதில் வந்துடும். இல்லை சர்டன் டிசிஷன்ஸ் வந்து ரொம்ப ரேப்பிடாக எடுப்பாங்க. பட் அவங்களும் வந்து they can be extremely capable. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த குயிக் டிசிஷன் மேக்கிங், ஃபாஸ்ட் திங்கிங் அண்ட் சில 1 or 2 of my patients have told me என்னால் வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ் பண்ணி வேலை முடிக்க முடியும், அதனால் அந்த ப்ரெஷர் இருக்கிற நேரத்தில் ஐ ஒர்க் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த ஏடிஹெச்டியில் வர ஒரு நியூரோ டைவர்சிட்டி. இவங்களையும் புரிஞ்சுக்கிறதுக்கு பீப்புள் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். ஏன்னா ரொம்ப இமோஷ்னலாக இருக்காங்க, இம்பல்சிவாக இருக்காங்க, ரொம்ப குயிக்காக வந்து டிசிஷன்ஸ் எடுத்துறாங்க, ஏன் யோசிக்க மாட்டேன்றாங்க, ஏன் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஏன் ஒரு தாமதமே இல்லை, ஏன் ஒரு பீஸ்ஃபுல்னஸ்ஸே இல்லை அப்படின்னு வந்து அவங்களோட கூட இருக்கிறவங்க யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அவங்களோட கூட வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி. ஸோ ஏடிஹெச்டி கிவ்ஸ் யூ அனதர் ஃபார்ம் ஆஃப் நியூரோ டைவர்சிட்டி. இதிலெல்லாம் வந்து நியூரோ டைவர்சிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சர்டன் ஸ்ட்ராங் ப்ரிஃபரன்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உடம்பு மேலே சில உடுப்பு தான் படணும், சில உடுப்பு அவங்களால வேர் பண்ண முடியாது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஸ்மூத் ஷைனி க்ளோத்ஸ் போட்டுக்க முடியாதனால அப்படின்னு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கிறவங்க இருக்காங்க. ரொம்ப ஹை சவுண்ட்ஸ் பிடிக்காது,
லவுடாக இருந்ததுன்னா ஐ cannot டாலரேட். பிரைட் லைட்ஸ் என்னால் டாலரேட் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறவங்க இருக்காங்க. டூ மெனி பீப்புள், நிறைய பேர் இருந்தாங்கன்னா எனக்கு அது பிடிக்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் அவாய்டு பண்ணுவேன். அப்படி இருக்கிறவங்க இருக்காங்க. சர்டன் ஃபுட்ஸ் தான் நான் சாப்பிடுவேன். இந்த மாதிரி டெக்ஸ்டர்ஸ் இருந்தால் தான் சாப்பிடுவேன். இந்த மாதிரி டெக்ஸ்டர்ஸ் இருந்தால் நான் அவாய்ட் பண்ணுவேன். அப்படி இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்மெல்ஸ் அந்த ஃபுட்லேருந்து வருது, இல்லை ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குன்னா எனக்கு அது பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த நரம்பியல் வேறுபாடு தன்மைக்குள்ளே வந்து அடங்குது. ஸோ தீஸ் ஆர் டிஃப்ரென்சஸ். இதை நம்ம சொசைட்டியில் வந்து நான் ஆட்டிசம்னு சொல்லும்போது ஒரு மாதிரி ரேர். நம்ம வாழ்க்கையில் 1 or 2 people we may meet. இந்த ஹை ஃபங்க்ஷனிங் கீக் அப்படின்னு நான் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் காமன். வி மீட் மோர் பீப்புள். ஹைப்பர் ஆக்டிவ், இம்பல்சிவ், ரொம்ப ரேப்பிட் திங்கிங், வெரி ப்ரோன் ஃபார் லூசிங் டெம்பர், இந்த மாதிரி நான் சொல்லும்போது ஏடிஹெச்டின்னு சொல்லும்போது வி மீட் ஈவன் மோர் பீப்புள். நான் இப்போ சொல்லும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி உடுப்பு தான் பிடிக்கும், வேர் பண்ண பிடிக்கும், இந்த மாதிரி வேர் பண்ண பிடிக்காது, இந்த மாதிரி ரொம்ப சவுண்ட் இருந்தால் பிடிக்காது, லைட். நவ் வி நோ மெனி மோர் பீப்புள். நியூரோ டைவர்சிட்டி, இந்த நரம்பியல் வேறுபாடு தன்மைன்னு நீங்கள் அது கருதும் போது இட் இஸ் நாட் சொசைட்டியில், இட்ஸ் நாட் அன் அன்காமன் திங், இட் இஸ் அ காமன் திங். அது அந்த மாதிரி ஒரு அளவுக்கு காமனாக இருக்கும்போது அவங்கள நம்ம எப்படி அகாமடேட் பண்ணுறது, அவங்களோட பெஸ்ட் பொட்டென்ஷியல் எப்படி வெளியே கொண்டு வருது அப்படின்னு வந்து நம்ம வந்து கருதுறது ரொம்ப முக்கியம். ஸோ ஐல் கிவ் யூ சம் எக்ஸாம்பிள்ஸ். இப்போது ஈலான் மஸ்க் இருக்கார். அவரே ஓப்பனாக சொல்லியிருக்கார், ஐம் நியூரோ டைவர்ஸ், ஐ திங்க் ஐ மே பி ஆர்டிஸ்டிக்னு அவரே ஓப்பனாக டிக்ளேர் பண்ணியிருக்கார் பப்ளிக் ஸ்பேஸில். ஓகே, பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் சைட் அவரால் என்ன பண்ண முடியுது, ஹைப்பர் ஃபோக்கஸ் பண்ண முடியுது. இப்போது ரீசெண்ட் அந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மற்றவங்களை பற்றி ரொம்ப யோசிக்காமல் ஹார்ட் டிசிஷன்ஸ் எடுக்க முடியுது. டு மூவ் திங்ஸ் ஆன் அ டேட்டா பேஸ்ட் டிசிஷன் மேக்கிங், டேட்டா பேஸ்ட் ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் அவரால் ஃபெசிலிட்டேட் பண்ண முடியுது. நாமெல்லாம் ரிஸ்க்காக கன்சிடர் பண்ணி ரிஸ்க்குன்னு யோசிக்காமல் செய்ய முடியாது. இதெல்லாம் வந்து அந்த நியூரோ டைவர்சிட்டியோட ஒரு சர்டன் அட்வான்டேஜஸ். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 2 famous actors have come out saying they are neurodiverse. ஃபஹத் ஃபாசில் முதல்ல சொன்னார் ஐ ஹவ் ADHD அப்படின்னாரு. அலியா பட் ஹஸ் ரீசென்ட்லி செட் ஐ ஹவ் ADHD. ஓகே, ஸோ அதுக்கும் இந்த டேலண்ட்டுக்கும் கண்டிப்பாக வந்து தெர் இஸ் நோ என்ன சொல்கிறது, அது அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம டேலண்டடாக இருக்க முடியாதுன்னு எந்த ஒரு ரூலும் கிடையாதுன்னு நமக்கு நல்லா தெரியுது. ரெண்டாவது, அதனால வர சர்டன் குவாலிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ரிஸ்க் டேக்கிங், குவிக் திங்கிங், இம்பல்சிவ் டிசிஷன் மேக்கிங், அது வந்து சில சிச்சுவேஷன்ஸில் அது வந்து பாசிட்டிவாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆண்டர்ப்ரனர் யாரோ புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், யோசிச்சுட்டே இருந்தாங்கன்னா they will not be able to grow. Somewhere they have to think and take risks and take leaps of faith. குயிக்காக ஏதோ டிசிஷன் எடுத்து குயிக்காக சர்டன் திங்ஸை பண்ணணும், ரிஸ்கையே பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இந்த மாதிரி ஒரு நியூரோ டைவர்சிட்டி, ADHD சம்மந்தப்பட்ட நியூரோ டைவர்சிட்டி ஆக்சுவலி கேன் பி ஹெல்ப்ஃபுல். நிறைய இந்த லீடர்ஸ் அண்ட் நிறைய வந்து சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் இவங்கள்ட்டெல்லாம் பேசும்போது வாட் ஐ ஒப்சர்வ்ட் இஸ் மெனி ஆஃப் தெம் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது ஸ்பேஸ் அவுட் ஆவாங்க. their mind cannot stay on the conversation, their attention span is poor. பட் நம்ம சொல்கிறத வந்து ரொம்ப குயிக்காக they will pick it up அண்ட் அதை வந்து குயிக்காக டாட்ஸ் கனெக்ட் பண்ணி வேறு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க, இல்லை வேறு விஷயங்கள் யோசிப்பாங்க, இல்லை ஐடியாஸ் கொண்டு வருவாங்க டேபிளுக்கு. ஸோ திஸ் இஸ் அகேன் அ நியூரோ டைவர்ஸ் ட்ரீட். ஸோ அதில் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது. இந்த ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம வந்து ஏன்னா பிரச்சனைன்னு பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கிறதையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், இப்போது ஐ ஹாவ் அ ஃபேமிலி மெம்பர் இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்னு வச்சுக்கோங்களேன். நான் அது ஒரு பிரச்சனையை தான் கருதுட்ருக்கேன். அதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் நான் வந்து கண்டுபிடிக்கணும்னு பார்த்துட்ருக்கேன். என் குழந்தைக்கு ADHD இருக்குது, என் சன்னுக்கு ADHD இருக்குது, இதெல்லாம் யோசித்து கவலைப்பட்டுட்ருக்கேன். அதே நேரத்தில் இந்த கவலையில் இந்த சொல்யூஷன் சீக்கிங் டைமில் இதில் பாசிட்டிவிட்டி இருக்கலாம், அந்த பாசிட்டிவிட்டியை கண்டுபிடிக்கணும், அந்த பாசிட்டிவிட்டியில் இந்த பர்சனை சேனலைஸ் பண்ணணும். இந்த ஒரு யோசனைகள் வருது, பாசிட்டிவ் யோசனைகள் வருது, ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் பீப்புள் அண்ட் ஃபேமிலிஸ். தட் இஸ் வாட் வி வாண்ட் டு ஹைலைட் when we talk about neurodiversity. சார், இப்போ நீங்கள் பேசுனதை வச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஆட்டிசம் இருக்குது, அவங்க கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து எப்படி சார் வெளியே கொண்டு வரது? இதுக்கு வந்து நம்ம ஆக்டிவாக வந்து அப்சர்வேஷன், எக்ஸ்போஷர். இப்போ நிறைய குழந்தைகள் ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களோட நாங்கள் ஒர்க் பண்ணும்போது நான் எப்போவுமே பேரண்ட்ஸை கேட்பேன், இவங்க என்ன விரும்பி பண்ணுறான் குழந்தை, அவனா என்ன விரும்பி பண்ணுறான் அப்படின்னு கேட்பேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக்கில் ஒரு விருப்பம் இருக்கலாம், இல்லை ஆர்ட், பெயிண்டிங்,
அதில் ஒரு விருப்பம் இருக்கலாம். ஆட்டோமொபைல் திங்ஸை சம்மந்தப்பட்டதில் இல்லை மெக்கானிக்கல் திங்ஸை சம்மந்தப்பட்டது எது வாங்கி கொடுத்தாலும் அதை வந்து பிரித்து எடுத்துருவான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு விருப்பம் இருக்கலாம். சரியா? ஸோ அவங்களுக்கு என்ன, இப்போது மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்னால் இட் இஸ் நாட் தட் தேர் இஸ் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். நம்ம இன்டெலிஜென்ஸ்னு பேசும்போது, அறிவுத்தன்மைன்னு நம்ம பேசும்போது, டிப்பிக்கலாக ஐக்யூ, ரொம்ப நல்ல ஸ்கோர்ஸு, மேத்தில் ரொம்ப நல்லா பண்ணுவேன், நான் எம் டாப்பர் இன் ஸ்கூல், இதை தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். பட் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் பார்க்கும்போது அது மட்டும் கிடையாது. இன்டெலிஜென்ஸில் வந்து பல விதங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹார்வர்ட் கார்ட்லர்னு ஒரு ஹார்வர்ட் சைக்காலஜிஸ்ட் தான் இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக இஸ் பீன் ரிசர்ச்சிங் ஃபார் மெனி இயர்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் இருக்கலாம், லாஜிக்கல் மேத்தமேட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து கணக்கு, லாஜிக் இதெல்லாம் வந்து they will be very good. Interpersonal intelligence. Many of my neurodiverse children ஆப்போசிட் ஹைப்பர் சோஷியலாக இருப்பாங்க. நம்ம வந்து இந்த நியூரோ டைவர்சிட்டியில் சோஷியலைசேஷன் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹைப்பர் சோஷியலாக இருக்கிற சில்ட்ரன் நான் பார்த்துருக்கேன். ஸோ தோஸ் சில்ட்ரன் தே வில் டூ வெல் இன் அ ஜாப் தட் ரிக்வயர்ஸ் தெம் டு இன்ட்ராக்ட் வித் பீப்புள். ஸோ அதே மாதிரி இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ், தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மை செல்ஃப். நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ், இந்த ஜியாகிரஃபி, அனிமல்ஸ், இதிலெல்லாம் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் இந்த இடத்துல இது ஃபிட் ஆகுமா, இல்லை இந்த டயக்ராமில் நான் இதை இங்கே போடலாமா. ஸோ ஆர்கிடெக்சர், டிசைன், இதிலெல்லாம் வந்து இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் தேவை. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்சஸ் தட் பீப்புள் ஹேவ். அது எது அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப நல்லா வருது, இல்லை அந்த பர்சன், ஈவன் யங் பீப்புள் வி டிஸ்கவர், நாட் ஜஸ்ட் சில்ட்ரன், 20 to 30 years அந்த ஏஜ் குரூப்பில் கூட வி ஆர் ஹெல்பிங் பீப்புள் டிஸ்கவர். சரியா? எது அந்த பர்சனுக்கு நல்லா வருது. இப்போது எது நல்லா வருதோ அந்த ஸ்கில்லுக்கு ஃபர்தர் எக்ஸ்போஷர் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மியூசிக் வருது, அவனுக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிறத விட ஒரு மியூசிக் கிளாஸில் எக்ஸ்போஸ் பண்ணுது, ஒரு மியூசிக் டீச்சரை வந்து இன்வால்வ் பண்ணுறது. நோ திஸ் வில் ஹெல்ப் பிகாஸ் ஆட்டோமேட்டிக்கலாக இப்போ அந்த சைல்டு, ஃபார் எக்ஸாம்பிள், சில சில்ட்ரனுக்கு அந்த ரிதம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு எனி ரிதம் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து ரொம்ப ஈஸியாக தே வில் பிளே வித் இட். சில சில்ட்ரன் வந்து இந்த கம்ப்யூட்டிங் அந்த ஒரு டிவைஸை வந்து ரொம்ப விரும்புவாங்க. அவங்கள்ட்ட ஒரு டிவைஸ் கொடுத்தா சார் எப்போ பார்த்தாலும் வந்து அவன் கம்ப்யூட்டர்லேயே விளையாடிட்டு இருக்கான், இல்லை டேப்லெட்லேயே விளையாடிட்டு இருக்கான், இல்லை ஃபோன்லேயே விளையாடிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. பட் அதோட another kind of intelligence is associated. அந்த ஒர்க்கிங் வித் டிஜிட்டல். சரியா? ஸோ நம்ம அதுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்து, அதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து, அதை வந்து நம்ம வெளிப்படையாக்கினோம்னா அந்த குழந்தைக்கு வந்து தட் பிகம்ஸ் அ பாசிபிலிட்டி இன் த கேரியர். என்ன மிஸ்டேக் நிறைய ஃபேமிலிஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா, இந்த கன்வென்ஷனல் திங்கிங்கில் எல்லாருமே வந்து +2 படிக்கணும், எல்லாருமே வந்து காலேஜுக்கு போகணும், இன்ஜினியரிங், லா, மெடிசன், இதில் தான் ஒன்று பண்ணணும், இப்படின்னு தான் கன்வென்ஷனல் திங்கிங். நம்ம இந்த கன்வென்ஷனல் திங்கிங்லேருந்து வெளியே வந்துட்டு ஸ்கில் பேஸ்ட், இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி என்ன ஸ்கில்ல இந்த பர்சனை ட்ரெயின் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் ஆஃப் ஆர் நியூரோ டைவர்ஸ் சில்ட்ரன், ஹீ இஸ் டூயிங் வெரி வெரி வெல் இன் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி. ஏன்னா வந்து ஹைப்பர் சோஷியல் பர்சன். அவன் ரூம்குள்ளே வரும்போதே ஹவ் ஆர் யூ டாக்டர், கார் மாற்றிட்டீங்களா அப்படின்னு பேசிகிட்டே தான் வருவான் உள்ளே வரும்போது. ஓகே, ஸோ ஹீ லைக்ஸ் டு கன்வர்ஸ், ஹீ லைக்ஸ் டு என்கேஜ். நான் அந்த மாதிரி ஒரு குழந்தைகிட்ட நீ உட்காரு, படி, என்ன சொல்கிறது, டேட்டா மேனேஜ்மெண்ட் லேர்ன் பண்ணுன்னு சொல்கிறத விட கெட் இன் டு அ ப்ரொஃபஷன் வேர் யூ நீட் டு இன்ட்ராக்ட். இப்போ ஹாஸ்பிட்டாலிட்டியில் யூ நீட் தட் கைண்ட் ஆஃப் பர்சன். ஐ மீட் சம்படி அட் ஃபர்ஸ்ட் கிரீட், டாக், என்கேஜ். ஹீ இஸ் டூயிங் தட் வெரி வெல். சரியா? ஸோ நம்ம அந்த ஒரு இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை டெவலப் பண்ணி விடுறதுல தான் வந்து ஆக்சுவலாக த ரெஸ்ட் ஆஃப் இட் இஸ். ரீசென்ட்லி ஐ மெட் எங்களோட ஒன் ஆஃப் ஆர் சில்ட்ரன் whom we treated many years ago. இப்போ ஐ டோன்ட் ஈவன் ரெக்கக்னைஸ் him. I met him in an airport. மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்காரு லண்டன் லெவலில். ஓகே, இன் ஐ மீன் சம்திங் டு வித் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் and all. The point is, on the time when we saw that child, we would not have thought he can go to London and do a master's. அவன் பேரண்ட்ஸ் என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்கன்னா, அவனோட டேலண்ட்ஸை கண்டுபிடிச்சு அந்த டேலண்ட்டுக்கு என்ன ஒரு அவுட்புட் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்து அதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் ஆஸ்பெக்ட் ஐ திங்க், ஒப்சர்வ், எக்ஸ்போஸ், என்கரேஜ் அண்ட் தென் இவென்ச்சுவலி பி போல்ட் டு திங்க் தட் குட் பி அ கேரியர். இப்போ நீங்கள் பண்ணுற வேலைக்கு நான் பெரிய படிப்பு படிக்கணுமா? இல்லையே. ஐ நீட் டு நோ ஹவு டு கம்யூனிகேட் வித் பீப்புள், how to appear in a certain way in media. Yeah. Right? It does not necessarily require high education. This is what people need to understand. And then the conventional thinking தான் வந்து it hampers the neurodiverse person.
அந்த கன்வென்ஷனல் திங்கிங் வெளியே வந்துட்டா we will encourage them. சார் இப்போ நீங்கள் சொல்லும்போது இந்த நியூரோ டைவர்ஸ்னால பாதிக்கப்பட்ட பர்சன்ஸ்க்கு வந்து நம்ம எப்படியெல்லாம் சார் அகாமடேட் பண்ணலாம், எப்படியெல்லாம் அவங்களை ட்ரெயின் பண்ணலாம்? நம்ம ஏற்கனவே டேலண்ட்ஸை கண்டுபிடிக்கிறத பற்றி, அந்த டேலண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கோம். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொசைட்டியே ஹவுஸ் இட் ஆர்கனைஸ்ட். நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் வந்து செய்யணும் அப்படின்னு எல்லாமே வந்து தெர் இஸ் அ ஃபிக்ஸ்ட் மெத்தட் ஆஃப் டூயிங் திங்ஸ். சரியா? ஸோ நியூரோ டைவர்ஸ் பர்சன் நம்ம சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் இங்கிலீஷில் சொல்ல போனால் இட்ஸ் லைக் ட்ரைங் டு ஃபிட் அ ஸ்கொயர் பெக் இன் டு அ ரவுண்ட் ஹோல். சரியா? அவங்க வித்தியாசமாக இருக்காங்க. நாம் இந்த ப்ளக் அண்ட் ப்ளே மாடல் அவங்க வந்து அலைன் ஆகணும்னு நினைக்கிறோம், அவங்களால அலைன் ஆக முடியல. ஸோ ஃபஸ்ட் அந்த ஒரு ரெக்கக்னிஷன், அதை என்ன அவங்கள ஸ்டாப் பண்ணுது, நம்மளோட அந்த ப்ளக் அண்ட் ப்ளே எக்ஸ்பெக்டேஷன் இப்படி தான் இருக்கணும், அதுதான் நம்மளை ஸ்டாப் பண்ணுது. சரிங்களா? தென் செகண்ட் வாட் வி ஹாவ் டு திங்க் அபவுட்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அகாமடேஷன். இப்போது இந்த சவுண்ட் சென்சிட்டிவிட்டி இருக்கிறவங்களுக்கு many of them wear noise cancelling headphones. ஆல்வேஸ் you'll see a lot of the time அவங்க நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு உட்காந்துருப்பாங்க. இவங்க என்ன பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்கன்னா you'll be thinking, but they are actually using the noise cancelling headphones. Okay, because they are sound sensitive. இல்லை இந்த மாதிரி ஒரு இன்டீரியரில் வந்தால் கூட, அஃப்கோர்ஸ் இங்கே பிரைட் லைட்டாக இருக்குது, பட் சாதாரணமாக ஒரு இன்டீரியரில் வந்தால் கூட டார்க் கிளாஸஸ் போட்டிருப்பாங்க. They are sensitive to light. They are avoiding the bright light. Okay. So accommodations, allowing them to do those things, அதெல்லாம் அவங்க செய்யறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு வசதி கிரியேட் பண்ணி கொடுக்குறது. ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஒர்க் ஸ்பேஸாக இருக்கட்டும். ஒரு சில ஒர்க் ஸ்பேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்காந்து வேலை பண்ணிகிட்டு இருப்போம். இந்த மாதிரி சில பேருக்கு நியூரோ டைவர்சிட்டி இருக்கிறவங்களுக்கு, சென்சிட்டிவிட்டி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி உட்கார முடியாது. சரியா? ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம், இல்லை தனியாக உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு சர்டன் ஃபெசிலிட்டிஸ், இதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது போஸ்ட் கோவிட் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரொம்ப குருவான போது நிறைய நியூரோ டைவர்ஸ் பீப்புளுக்கு தட் ஆக்சுவலி ஒர்க்ஸ் வெரி வெல். ஏன்னா அவங்களோட என்வாயன்மெண்ட் அந்த நீட் ஃபார் சேம்னஸ்ன்னு இருக்குது அவங்களுக்கு. இப்படி தான் இருக்கணும், இதில் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன், இதுலேருந்து ஒரு மாற்றம் தான் எனக்கு ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க்ஸ் வெரி வெல், பிகாஸ் அந்த பிளேஸ் ஐ மேக் இட் சூட்டபிள் ஃபார் மீ அண்ட் எனக்கு வந்து வேலை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. ஸோ அந்த மாதிரி அகாமடேஷன்ஸ் ஆர் ஆக்சுவலி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். சரிங்களா? யூனிஃபார்ம்ஸ். ஓகே, டேக் ஸ்கூல் யூனிஃபார்ம் எடுத்துக்கோங்க, போட்டு தான் ஆகணும். சரியா? இப்போ நியூரோ டைவர்ஸ் சைல்டுக்கு அந்த ஃபிட்டு பிடிக்காமல் போகலாம், அந்த டெக்ஸ்டர் பிடிக்காமல் போகலாம், அந்த கலர் கூட வந்து அந்த சைல்டை பாதிக்கலாம். அகேன் அகாமடேஷன், பர்மிட்டிங் சம் வேரியேஷன்ஸ் ஃப்ரம் தட் நார்மல் becomes important. ஸோ இதுதான் ஒரு இன்க்ளூசிவ் என்வாயன்மெண்ட் நம்ம சொல்லும்போது, இந்த வேறுபாடுகளை வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள என்வாயன்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இதை விட வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து அவுட் சைடு என்வாயன்மெண்ட்ஸ், ஸ்கூல், காலேஜ், ஒர்க் பிளேஸ், இதெல்லாம் வந்து வெளி உலகம். வீட்டுக்குள்ளேயே வந்து டாலரன்ஸ் இருக்காது நிறைய பேருக்கு. சரிங்களா? சரி, அவனுக்கு இதுதான் பிடிக்குது, போட்டுமேன்னு விட மாட்டாங்க. வெட்டிங் போகிற இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வா அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை நீ வந்து தான் ஆகணும், நிறைய பேர் இருப்பாங்க உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும், ஆனால் நீ வந்து தான் ஆகணும், அவங்க என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கிறவங்கள நாம் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவிட்டியோட டீல் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது, இப்படி தான் செய்யணும், இல்லை இது செய்யக்கூடாதுன்னு ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னா அந்த விருப்பத்துக்கு நம்ம கொஞ்சம் ஒரு அகாமடேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் ஹெல்ப்ஃபுல் ஆல்சோ. ஸோ ஈவன் ஃபேமிலி அந்த ஒரு சென்சிட்டிவிட்டி, இன்க்ளூசிவ்னஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப வெரி வெரி நெசசரி. சார், இப்போ ஆட்டிசம்க்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது சார்? டெக்னாலஜி எந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கு? ஸோ கன்வென்ஷனலாக நம்ம ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லும்போது நான் சொன்ன தெரப்பீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். அதில் வந்து சைக்காலஜிஸ்ட் ஒர்க்கிங் வித் த சைல்டு ரொம்ப முக்கியம். ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், நியூரோ டெவலப்மெண்டல் தெரபிஸ்ட், இவங்கெல்லாம் வந்து அவங்களோட வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஹேவியரல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ஹான்சிங் சோஷியல் பொட்டென்ஷியல், கிவிங் தம் எக்ஸ்பீரியன்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பர்சன் வித் இந்த மாதிரி நியூரோ டைவர்சிட்டி ஒரு டெவலப்மெண்டல் டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு ஒரு கடைக்கு போய் ஒன்று வாங்க தெரியல, சே யங் அடல்ட் ஒரு அடாலசன்ட்டுக்கு சாதாரணமாக நம்மலாம் வந்து ரொம்ப இயல்பாக நினைக்கிறது, கோ டு த மெட்ரோ ஸ்டேஷன் அண்ட் பை அ டிக்கெட். சரிங்களா? அது செய்யறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை தெரியலை. நவ் தெரப்பி மீன்ஸ் கிவிங் தம் தட் எக்ஸ்போஷர். இப்படி தான் இதை செய்யணும்,
கிவிங் தம் த கான்ஃபிடன்ஸ், ரிமூவிங் த பயம், சரியா, ஆர் ரிமூவிங் த அவர்ஷன். இதெல்லாம் வந்து ரொம்ப தெரப்பின்னு சொல்லும்போது மல்டி டிசிப்ளினரி தெரப்பி இவங்க எல்லாருக்குமே தேவை. மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் இது கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே வந்து பெட்டர் ஆப்ஷன்ஸ் தேடிட்டு தான் இருப்பாங்க. பட் குட் நமக்கு சஸ்டெயினபிளாக இருக்கிற நல்ல ஆப்ஷன் தேவை. ஏன்னா வந்து இது வந்து சில வாரங்களுக்கோ மாதங்களுக்கோ இல்லை, இட் இஸ் அ லாங் ஸ்டாண்டிங் திங். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசன்லேயே வந்து நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி ப்ரோட்டோகால் ஒன்று யூஸ் பண்ணுறோம் ஃபார் பீப்புள் வித் ஆட்டிசம். வி கெட் சோ மெனி பெனிஃபிட்ஸ். அதில் ஸ்லீப் இம்ப்ரூவ்ஸ், பிஹேவியர் இம்ப்ரூவ்ஸ், டைஜஷன் இம்ப்ரூவ்ஸ். இந்த ஆட்டிசம் இருக்கிற சில்ட்ரன், ரொம்ப கஷ்டப்படுற சில்ட்ரனுக்கு கூட இதெல்லாம் வந்து அந்த ப்ரோட்டோகால்லையே இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கிறது, அதில் சில எக்ஸ்போஷர்ஸ் கொடுக்கறது, அதில் சில ஆப்ஷன்ஸ் வந்து சர்ச் பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை, பார்க்குறது நல்லது தான். சில சில்ட்ரன் வித் சிவியர் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம், நிறைய பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ், ஆர் ஈவன் அடல்ட் வித் அ லாட் ஆஃப் இமோஷனல் ப்ராப்ளம்ஸ், மூட் ஸ்விங்ஸ், பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா மெடிசன்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல். மெடிசன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது, ரிஃபைன் ஆகிட்டே வருது. நம்ம அந்த மெடிசனுக்கு ஒரு அவர்ஷன் இருக்கிறது தேவையே இல்லை. கண்டிப்பாக வந்து டாக்டரோட அட்வைஸோட சரியான மெடிசன் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். இந்த மாதிரி மெடிசன்லாம் ஸ்டெபிலைசிங் மெடிசனாக இருக்கிறதுனால 3 to 6 months சாப்பிட வேண்டி வரும். சிலப்போ 1 year 2 years கூட சாப்பிட வேண்டி வரலாம். ஸோ அது வந்து நான் ஆன்டிபயோட்டிக் மாதிரி வந்து 7 நாளைக்கு சாப்பிட்டு நிறுத்திடுவேன், இட் டசன்ட் ஒர்க் அவுட். வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் த லாங் ஹால் வித் மெடிசன் ஆல்சோ. நவீன முறைகள் இப்போ வந்து நான் இன்வேசிவ் பிரெயின் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய நியூ டெக்னாலஜிஸ் டெவலப் ஆயிருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்தி கிளினிக்கில் வி ஆர் யூஸிங் டிரான்ஸ்கிரீனியல் மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன். அதில் வந்து ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் இம்பல்ஸ் ரிப்பீட்டட்லி இட் இஸ் அப்ளைட் டு த பிரெயின், இட் ட்ரெயின்ஸ் த பிரெயின். ஓகே, ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அட்டென்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ப்ரோட்டோகால் இருக்குது, டிப்ரெஷனை குறைக்கிறதுக்கு ப்ரோட்டோகால் இருக்குது, ஓசிடியை குறைக்கிறதுக்கு ப்ரோட்டோகால் இருக்குது, சிவியர் இமோஷனல் டிஸ்டர்பன்ஸை குறைக்கிறதுக்கு ப்ரோட்டோகால் இருக்குது. ஸோ இட் இஸ் அ ப்ரோட்டோகால் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட். அதே மாதிரி வந்து டிரான்ஸ்கிரீனியல் டைரக்ட் கரண்ட் ஸ்டிமுலேஷன், there's a small device called TDCS. இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேருக்கு ஃபெட்டீக், உடம்பு சம்மந்தப்பட்ட சிம்டம்ஸ், ரொம்ப டயர்ட் ஆகுது, ரொம்ப ஸ்வெட்டிங் இருக்குது, இல்லை கட் ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருக்குது, கான்ஸ்டிபேஷன், இரிட்டபிள் பவல், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. மசில் பெயின், இதெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அதுக்கு வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேஷன். வேகஸ் நர்வ்னு சொல்கிறது பிரெயின்லேருந்து இன்டர்னல் ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற நரம்பு. டுடே வி ஹாவ் அ ஸ்டிமுலேட்டர் ஃபார் தேட் ஃப்ரம் தி அவுட் சைடு. காதில் வர பிரான்ச்சை நாங்கள் ஸ்டிமுலேட் பண்ண முடியும். இந்த ஸ்டிமுலேஷன் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மாட்யூலேட்டிங் யூ. அப்படின்னா வந்து எப்படி ஒரு ஹார்ட்டில் வந்து பேஸ் மேக்கர் வைக்கும்போது அந்த ஹார்ட் ரிதம் அதை வந்து ரிப்பீட்டடாக வந்து கரெக்ட் பண்ணுது, பேசிங் பண்ணி 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 கரெக்ட் பண்ணுது. அந்த மாதிரி இந்த பிரெயின் ஸ்டிமுலேஷன் வந்து பிரெயினை பேஸ் பண்ணுது. ஸோ ஓவர் 20 sittings அந்த என்டையர் சிஸ்டம் வில் இம்ப்ரூவ். அந்த மாதிரி தான் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் டிசைன் ஆயிருக்கு. ஓகே, அதே மாதிரி அட்டென்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு there is something called QEEG நியூரோ ஃபீட்பேக், வேர் நம்மளோட இஇஜியே நம்ம யூஸ் பண்ணி, நம்ம பிரெயின் வேவ்ஸே யூஸ் பண்ணி நம்ம கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ அட்டென்ஷன் ட்ராப் ஆச்சுன்னா கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் சேஞ்சஸ், இட்ஸ் லைக் அ வீடியோ கேம், தென் திருப்பி அட்டென்ஷன் வரும். ஸோ இதெல்லாம் வந்து வி ஆர் யூஸிங் இட் வெரி ஆக்டிவ்லி இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் அண்ட் வேரியஸ் அதர் நியூரோடைவர்சிட்டி கண்டிஷன்ஸ், ADHD பேஷண்ட்ஸ், anyone who's struggling with problems, இதெல்லாமே வந்து we can use. We can also use some of these things human potential improve பண்ணுறதுக்கு. ஸோ நான் வந்து ஐம் ஸ்ட்ரகிளிங் அட் ஒர்க் ஆர் ஐம் ஸ்ட்ரகிளிங் வித் மை ஸ்டடீஸ் அப்படின்னா வந்து என்னோட பொட்டென்ஷியல் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு என்னோட அட்டென்ஷன் ஹேஸ் டு இம்ப்ரூவ். நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வேலை பண்ணுறதுக்கு உள்ள அந்த பேரியர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு ஒன்ஸ் அகேன் இந்த மாதிரி வந்து டெக்னாலஜிஸ் ஹேவ் அ ஹியூஜ் ரோல். ஸோ தெரப்பி, டெக்னாலஜி, ஆயுஷ், இது எல்லாத்துலேயுமே வந்து பொட்டென்ஷியல் இருக்குது. அண்ட் யூஸிங் இட் த ரைட் வே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் தெர் இஸ் ஸ்கோப் டு பி பெட்டர். ஸோ ஆன் ஒன் சைட் அந்த பர்சனை வி ஆர் ட்ரைங் டு இம்ப்ரூவ், அவங்களோட பொட்டென்ஷியலை வி ஆர் ட்ரைங் டு இம்ப்ரூவ். ஆன் த அதர் சைட் வி ஆர் என்கரேஜிங் அவங்க ஃபேமிலி, அவங்களோட எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், அவங்களோட ஒர்க் பிளேஸ் டு பி இன்க்ளூசிவ் அண்ட் ரிசீவ் தெம். இது ரெண்டுமே நடந்ததுன்னா த பர்சன் வில் கோ ஃப்ரம் பீயிங் வாட் வி திங்க் நம்ம டிஸ்ஃபங்க்ஷனல், இவங்களால் எதுவும் செய்ய முடியலன்னு நம்ம யோசிக்கிறதுலேருந்து ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் நான் வந்து வெல் அட்ஜஸ்டடாக இருக்கேன்,
ஐ கேன் டூ வெல் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டு கிவ் யூ an example, 10 years ago, when we met a boy from another state, very poorly adjusted, school avoidance, ஸ்கூலுக்கு போகவே இல்லை. ஆனால் மேத்தமேட்டிக்ஸில் ஃபேண்டாஸ்டிக், வெரி வெரி குட். வி ஒர்க் வித் ஹிம், பிஹேவியர்லாம் இம்ப்ரூவ் ஆச்சு, ஸ்கூல் போக ஆரம்பித்தார் அவர். நாங்கள் ஆரம்பிக்கும் போது he was 13. 16 yearsல he got into an American Ivy League university. 3 yearsல he finished a 4-year course. யூனிவர்சிட்டியோட அலுமினியே வந்து அவருக்கு 2 ஸ்டார்ட் அப் ஃபண்ட் பண்ணி டுடே இஸ் a startup CEO. Okay, so the point is his neurodiversity was a problem when he was 13. Today it is something that is helping him. Okay, and so அந்த ஒரு ப்ராஸ்பெக்ட் தட் எல்லாருமே வந்து they can do well. பிரச்சனையை மட்டும் பார்க்கக்கூடாது, சொல்யூஷன்ஸே வந்து நம்ம கருதணும். இந்த ஒரு அவேர்னஸ் இன் சொசைட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப புரியிற விதமாகவும் பதில் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். வணக்கம்.